அதிக கட்டணம் செலுத்த வேண்டிய பொறியியல் படிப்புகளை தேர்வு செய்யும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் பெரும்பாலும் சார்ந்திருப்பது கல்வி கடனைத்தான். அது குறித்த வழிகாட்டுதல்களை வழங்குவதற்காக அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளேயே அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. முறையான ஆவணங்கள் வழங்கப்படும் பட்சத்தில் இழுபறி இல்லாமல் கல்விக் கடன்களை மாணவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்கிறார்கள் வங்கி அதிகாரிகள். ஸ்டூடெண்ட் பேன் கார்டு அண்ட் பேரண்ட்ஸ் பேன் கார்டு, ஆதார் கார்டு, அவங்க 10th 12th மார்க் ஷீட், அப்புறமேட்டுக்கு பேரண்ட்ஸோட இன்கம் சர்டிஃபிகேட் அது மாதிரி கேட்பாங்க. எதர் தேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட 3 months சேலரி ஸ்லிப் இருக்கும். இல்லை ஒர்க் பண்ணி செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தால் ஐடிஆர் கேட்போம் நம்ம. அப்புறம் அவங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து கேட்பாங்க. நல்ல மார்க் உள்ளவங்களுக்கு, நல்ல காலேஜில் சீட் கிடைச்சவங்களுக்கு நாங்களாம் இங்கேருந்து என்கரேஜ் பண்ணி தான் இந்த ஸ்பாட் சாங்ஷன் அப்படின்ற பேப்பர்ஸை நாங்கள் அனுப்புகிறோம். இது வந்து எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, பிரான்ச்சில் ஒரு கஸ்டமர் நேராக போய் அவங்க எஜுகேஷன் லோனை கேட்டாங்கன்னா ஒரு மேனேஜர் நெகட்டிவாக சொல்லலாம், 4 மேனேஜர் பாசிட்டிவாக சொல்லலாம். அதனால நாங்கள் இங்கேருந்து ஹெட் ஆஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு இந்த பிரான்ச்சுக்கு அக்னாலஜ்மெண்ட் நாங்கள் அனுப்பிட்டு இருக்கோம். இதற்கிடையில் கல்விக் கடன் வழங்குவதை குறைத்துக் கொள்ள சில தனியார் வங்கிகள் முடிவெடுத்துள்ளதாக தெரிகிறது. பொறியியல் போன்ற படிப்புகளை முடித்த பிறகு வேலைவாய்ப்பு கிடைக்காமல் போவதால் மாணவர்களால் கல்விக் கடனை திரும்ப செலுத்த முடியாத நிலை ஏற்படுகிறது. மேலும் கடன் பெற்ற மாணவர்களின் முகவரி, தொலைபேசி எண்கள் உள்ளிட்ட விவரங்கள் மாற்றப்பட்டு விடுவதால் மாணவர்களை கண்டறிய முடிவதில்லை என வங்கிகள் தெரிவிக்கின்றன. எப்பொழுதுமே கல்விக் கடனில் வாரக்கடன் இருந்துள்ளது. ஆனால் சமீப காலமாக இந்த போக்கு கொஞ்சம் கவலை கொள்ளும் அளவுக்கு அதிகரித்துள்ளது. பொதுத்துறை வங்கிகள் இப்பொழுதும் கல்விக் கடன் கொடுப்பதை குறைக்கவில்லை. அதிகரிக்கவில்லை என்றாலும் குறைக்கவில்லை. ஆனால் தனியார் துறை வங்கிகளில் தற்சமயம் கல்விக் கடன் கொடுப்பது ஓரளவு குறைந்திருக்கிறது. டிசம்பர் 2016 படி நாடு முழுவதும் 72,336 கோடி ரூபாய் கல்விக் கடன் நிலுவையில் உள்ளது. இவற்றுள் வாராக்கடன் 6,336 கோடியாகும். புதிய தலைமுறைக்காக அபிநயா.